இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கலப்பட சுண்டலும் அவல் புட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ப்ரௌன் சன்னா, ஒயிட் சன்னா, வேர்க்கடலை இது 3 மட்டும் ஒரு புடி அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அது எல்லா பயிருமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ அதை நாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு போட வேண்டிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா. எங்கள் வீட்டில் பசங்க காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது அரைச்சி முடிகிறதுக்குள்ளே நமக்கு சுண்டல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு பொரிய வச்சுடுங்க. அது பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதுமே அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த விழுதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கிடணுன்னே நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் இது நல்லா சுண்டல் அதில் மசாலாலாம் நல்லா ஊறி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோடனே அதை இறக்கிடலாம். இப்போ நாம் அவல் புட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அவல் ஒரு 2 முறை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மெலிசாக இருக்கிற அவல் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ஆன உடனே அதை ஒரு மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், திருவுன தேங்காய் பொடியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்வீட் அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட புட்டும் ரெடி, சுண்டலும் ரெடி.